பொன்னம்மாவோ அல்லது வேலம்மாவோ இருக்கட்டும், எந்த வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கிறாரோ ஒரு வீட்டுக்கு பதிலாக உனக்கு 100 வீட்டை தேவன் தருவார். 100 வீட்டு ஜனங்கள் உன்னை தேடி என்ன செய்வாங்க, வருவாங்க. 100 வீட்லேயும் மாறி மாறி நாளைக்கு என்ன செய்வோம், உணவு பரிமாறுவோம். இன்னைக்கு நான் இருக்கிறேன், என்னை ஆசீர்வதித்தா உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் 100 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். என்னை ஆசீர்வதிக்கும் போது என்ன செய்வேன், உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீட்டில் வைக்கும் அங்கே இருக்கிற 100 பேருக்கு நான் என்ன செய்யலாம், சாப்பாடு கொடுக்கலாம். அதுதான் என் வீடு. பரலோகம் அங்கே தான் இருக்குது. தேவன் என்ன செய்கிறார், உங்கள் வீட்டை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். என்ன வரும், உங்கள் வீட்டில் குறைவு இருக்குது, அந்த குறைவு என்ன செய்யும், உங்களை விட்டு மாறும். உங்களை விட்டு என்ன செய்யும், மாறும். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் யார் தருகிறார், உங்களுக்கு தருகிறார். எப்படிப்பட்டவனுக்கு தருகிறார், நப்தலிங்கிறவனுக்கு தருகிறார். யாரு, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற போராட்டத்தில் நிற்க. அந்த நப்தலிங்கிறவனுக்கு பேர் என்னதுன்னா, நப்தலி அப்படிங்கிற அந்த பேரை எதுக்கு வச்சாங்கன்னா, 2 அக்கா தங்கச்சி. என்னது, அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் சண்டை. யாருக்கெல்லாம் சண்டை, அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை. இதனால இவங்க என்ன செய்றாங்க, தங்களுக்கு பிள்ளை பேர் நின்று போச்சுன்னு தாங்க என்ன செய்கிறாங்க, தான் வேலைக்காரியை கொடுக்குறாங்க கணவனுக்கு. யாருக்கு, இஸ்ரவேல்னு சொல்லுகிற யாக்கோபுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் இங்கே என்ன செய்கிறான், இவளுக்கு 2வது மனைவி தங்கச்சிக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. அதனால இவன் தன்னுடைய இடத்துல வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரியை என்ன செய்கிறா, தான் புருஷனுக்கு துணைவியாக கொடுக்குறான். இன்னைக்கு ராத்திரி உங்களோட என்னுடைய வேலைக்காரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொடுக்குறான். கொடுக்கிறவளுக்கு 2வது ஒரு மகனாக பிறந்தவன் தான் யாரு, நப்தலி. இந்த நப்தலிங்கும் போது என்ன செய்தேன், இது பலமாக போராடி தான் நான் என்ன செய்தேன், பலமாக போராடி தான் ஜெயம் பெற்றேன். இதுக்கு பேர் என்னது, மல்யுத்தம் பண்ணி தான் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, அந்த ராகேல்ங்கிறவ 2வது தங்கச்சியாக இருக்கா இல்லையா, சின்னவளாக இருக்கா இல்லையா, அவன் சொல்லுகிறான், நான் என்ன செய்தேன், போராடி இந்த பையனை நினைஞ்சிருக்கேன், கடவுள்கிட்ட இருந்து என் புருஷனுக்கு மகனாக பெற்றெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா என்றால் நிச்சயமாக போராட்டம் உலகத்தில் இருக்கும். அந்த வாழ்க்கை எப்போதுமே போராட்டம் இல்லாமல் இருக்காது. குறைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னா எங்கேயோ ஒரு போராட்டம் என்ன செய்யுது, இருக்குது. அந்த போராட்டம் உங்களை விட்டு என்ன செய்யும், நீங்கள் நீங்குவதற்கு என்ன செய்யணும், உங்களுக்கு உங்களிடத்துல இருக்கிறதான உங்களை எது அடிமையாக்கி இருக்கிறது அதை என்ன செய்யணும், கடவுள்கிட்ட போட்டுருணும். அதை என்ன செய்யணும், கடவுள்கிட்ட போட்டுருணும். உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக இருக்கிறது தேவனை தவிர வேறு யாரும் இல்லைங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு உதவியாக வேறு யாரும் கிடையாது. அந்த உலகத்தில் போராட்டம் தான் உங்களுக்கு மிச்சம் இருக்கும். ஆனால் நீங்கள் போராடும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும், போராடும் போது உங்களுக்கு ஒரே ஒரு நிச்சயம் மட்டும் வேணும், என்னது, வெற்றி கிடைக்கும். என்ன கிடைக்கும், என்னுடைய போராட்டத்திற்கு நிச்சயமாக ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவு தோல்வி அல்ல, அந்த முடிவு எனக்கு எதுவா இருக்கும், என்னுடைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து வெற்றியை தருவார் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த போராட்டத்தின் மத்தியில தான் இந்த ஆசீர்வாதத்தினுடைய நிறைவை அவன் என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். அதுக்கு அடுத்து அவனுக்கு குறித்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது, அங்கு அவன்லாம் மேல் திசை தென் திசை, என்னது, மேற்கு தெற்கு. இந்த மேற்கு திசையை பற்றியும் தென் திசையை பற்றியும் பைபிளில் அதிகமாக சொல்லப்படலை. என்னது, ஆனால் அதே நேரத்தில் கீழ் திசையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அதே நேரத்தில் வட திசையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த எந்த திசையை பற்றி சொல்லலை, மேல் திசையை பற்றி ரொம்ப விவரமாக சொல்லலை. கீழ் திசைன்னா என்னது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சூரியன் இங்கிருந்து உதிக்குதோ அந்த திசைக்கு பேர் கீழ் திசை தெரியும். அப்போ உங்களையும் என்னையும் ஒரு சூரியனை போல கடவுள் உருவாக்கணும் இல்லையா. பகலில் நடுப்பகலில் உதிக்கிற சூரியனை போல என்ன செய்வானா, நீதிமானுடைய வெளிச்சம் அவ்வளவாய் பிரகாசிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரு, கடவுளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வெளிச்சம் எப்படி பிரகாசிக்குமா, நடுப்பகலில் உதிக்கிற சூரியனை போல இருக்குமா.
அப்போ பகல்